வாழ்க்கையில மத்த எல்லா முடிவுமே ஒரு டைம்க்கு 100 டைம் யோசிச்சு 1000 டைம் யோசிச்சு மெதுவா எடுக்கலாம். ஆனா சாப்பிடணுங்கிற விஷயத்த மட்டும் உடனே பண்ணிடணும். என்னமோ தெரியல, டக்குன்னு ப்ரான் சாப்பிடணும் போல டெம்ட் ஆயிடுச்சு. அதனால நைட்டோட நைட்டா கிளம்பி நம்ம மீன் கடைக்கு போயிட்டேன். கடையெல்லாம் சாத்தி கணக்கெல்லாம் முடிக்க போறாங்க. அந்த அண்ணா காலில் விழுந்து, அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்லி, சரி வாமா பொழைச்சு போ அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா நல்லா நல்லா ப்ரானை எடுத்து கொடுத்தாங்க. காலையில வந்து வாங்கிக்கோமா அப்படின்னாங்க. ஐயோ, காலையில் நேரமா எந்திரிக்கிறதா சரித்திரத்திலே கிடையாது, தயவு செஞ்சு நீங்க பிராணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி நேராக கார்த்தியை பார்க்க வந்துட்டேன். கார்த்தி இந்த ப்ரான்லாம் சாப்பிட மாட்டான். ஸோ அவனை பார்த்துட்டு நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கு வந்து ப்ரான் நல்லா நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள், எலுமிச்சப்பழம் இது ரெண்டையும் போட்டு எப்பயுமே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா அந்த ப்ரானோட கவுச்சி வாசம்லாம் போயிடும். ஸோ நல்லா ஊற வச்சுட்டு மிளகா வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம், நிறைய சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போட்டுட்டு ப்ரானையும் உள்ள தூக்கி போட்டு நல்லா குக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ப்ரானில் இருக்க தண்ணி எல்லாம் விடும். அதுலேயே நல்லா குக் ஆயிரும். குக் ஆனதுக்கப்புறம் லைட்டாக கரம் மசாலா, லைட்டாக மல்லித்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா வணக்குனீங்கன்னா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். அப்படியே பார்க்கும் போதே சாப்பிடணும் போல டெம்ட் ஆயிரும். நிறைய மசாலாலாம் எதுவுமே கிடையாது. நல்லா வணக்கிட்டு இறக்கி வச்சு நல்லா சுட சுட சாப்பாட்டில் போட்டு பேசவே சாப்பிட வேண்டியதுதான். நம்மளோட ப்ரான் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதோட ஃபுல் ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சிக்கன் பெப்பர் கிரேவியும் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ.